மதுரையில் கொட்டும் மழையில் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு அளித்த கூடுதல் தகவல்களை பார்ப்போம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. மதுரையில் கொட்டும் மழையில் நேற்று தீபாவளி பண்டிகையொட்டி தேங்கிய குப்பைகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்களோடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் மதுரையின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில், அதனை சுற்றி இருக்கக்கூடிய 4 வெளி வீதி பகுதிகளிலும் பட்டாசு கழிவுகள் என்பது அதிகமாக தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கழிவுகளை அகற்றும் பணியில் கொட்டும் மழையில் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், அதே போல தூய்மை பணியாளர்கள் இணைந்து குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகராட்சியை பொறுத்தமட்டில் நாள் ஒன்றுக்கு 800 மெட்ரிக் டன் அளவில் குப்பைகள் சேகரமாகும். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் மதுரையிலும் அதிகாலை முதலே இந்த மழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து கொட்டும் மழையில் குப்பைகளை அகற்றும் பணியில் அந்த தூய்மை பணியாளர்களோடு இணைந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், அதே போல மாணவர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலரும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று நாள் முழுக்க இந்த பணிகளை அவர்கள் தூய்மை பணியாளர்களோடு இணைந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குப்பைகள் மொத்தமாக அகற்றப்பட்டு பெருங்குடி அருகில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இதே போல நகரின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம், அதே போல சிம்மக்கல், இப்படி முக்கிய பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணியில் இன்று நாள் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இவர்களோடு பணி செய்ய இருக்கிறார்கள். இதன் மூலமாக குப்பைகள் மொத்தமாக மதுரை மாநகரில் அகற்றப்பட்டு சுகாதாரம் பேணப்படும் என மதுரை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.